परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. கண்ணன் பெருமான் தன்னுடைய பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்தில் தன்னுடைய பிறப்புக்குண்டான பயன்களை தெரிவிக்கிறார். சாதுக்களை காப்பதற்காகவும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் பகவானுடைய எண்ணிறந்த அவதாரங்கள். அதனாலதான் இந்த ஸ்லோகத்திலே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்ம ஸ்தாபனார்த்தாயன்னு சொல்லியிருந்தால் தர்மத்தை நிலைநாட்டான்னு கிடைக்கும். சம்ஸ்தாபனார்த்தாயன்னு சொன்னதுனாலே தர்மத்தை நன்கு நிலைநாட்ட. அப்படின்னா பொதுவான தர்மங்களான சத்தியம் பேசுதல், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல், டம்பத்தை கைவிடுதல், காமக்ரோதங்கள் இல்லாமல் இருத்தல், இவை மட்டும் இங்கு சொல்லப்படலை. தர்ம சம்ஸ்தாபனம் என்றால் கண்ணனே தர்மம், அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே புருஷார்த்தம். ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்மவிதோ ஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். பழமையான சனாதன தர்மம் கண்ணனே. அப்ப அவன் ஆனந்தத்துக்காக அவனுக்கு தொண்டு புரிதலே நமக்கு சிறந்த தர்மம் என்பதையும் காட்டுவதற்குத்தான் பகவானுடைய அவதாரம். இப்படி எம்பெருமான் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக பிறந்துட்டு இப்ப அதுக்கு நேர் முரண்பட்டு தன்னுடைய பிறவியே தர்மத்தை நிலைநாட்ட. ஆனா இப்ப கண்ணன் பண்ணிட்டு இருக்கிற ராசக்கிரீடையில் பிரத்தியாருடைய மனைவிகளோட சேர்ந்து ஆடினான் அல்லவா? அப்ப அது அதர்மம் இல்லையோ? தர்மத்தை நிலைநாட்ட பிறக்கிறேன்னு சொல்லிட்டு அதர்மத்தின் வழி கண்ணன் போகலாமா? போயிருக்காரா? இது குற்றமாகுமா என்பது கேள்வி. ஆப்த காமோ யதுபதிகி கிருத்தவான் வை ஜுகுப்சிதம் கிம் அபிப்பிராய ஏதன்னஹ சம்சயம் சிந்தி சுவ்ரத. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகத்தை நீர்தான் போக்க வேண்டும். இப்படி வெறுக்கத்தக்க ஒரு செயலை கண்ணன் செய்யலாமா? அது சரியா தவறா? என் மனம் தத்தளிக்கிறது, நீர்தான் பதில் சொல்ல வேண்டும், என் சந்தேகத்தை போக்கணும் என்று பரீட்சித்து கேட்கிறான். சுகாச்சாரியர் பதில் சொல்றார், தர்ம வதிக்கிரமோ திருஷ்ட ஈஸ்வராணாஞ்ச சாகசம் தேஜீயசான்ன தோஷாய வன்ஹேஹே சர்வபுஜோ யதா. இப்ப நீண்ட பதில் சொல்ல போறார். ஸ்லோகங்கள் குறைச்சல் தான், ஆனா அதுல இருக்கிற கருத்து கொஞ்சம் ஆழமான கருத்து. அந்த நிலைக்கு நம்மோட மனத்தை வசத்தின்றோம்னா தான், அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னங்கிறத நாம தெரிஞ்சுட்டோம்னா தான் இந்த விஷயத்தை நம்மளால அப்ரிஷியேட்டே பண்ண முடியும். இல்லைன்னா அது தெரியாமலே நாம தவிச்சு போடுவோம். கீழே சொல்லியிருக்கேன், உலகத்துல என்னென்னலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அதை அப்படியே பகவான் பேர்ல நாம பிரயோகப்படுத்தி பார்க்க முடியாது. ஏனெனில் உலகத்தில் இருக்கிற நாம் கர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், ஆனா அவனோ கர்மத்துக்கு கட்டுப்படாதவன். முதல் வேற்றுமை. அடுத்தது, லோகத்திலே குணங்கள் நல்ல பண்புகள் என்று சிலது இருக்கும். அந்த நல்ல பண்புகளை நான் கடைப்பிடிச்சேன்னா நான் நல்லவன், இது உலக வழக்கம். தீய பண்புகளை கடைப்பிடிச்சேன்னா நான் தீயவன். ஆனா பகவான் விஷயத்தில் நல்ல பண்புகள் உள்ளன, அதை அவர் கடைப்பிடித்தார், அதனால நல்லவர். இதெல்லாம் தீய பண்புகள், அதை அவர் செஞ்சார், அதனால தீயவர் என்று அவனிடத்தில் கிடையாது. உலக இயல்புக்கு நேர் மாறாக இருக்கும் பகவானிடத்தில். அதாவது அவர் ஒரு விஷயத்தை பிடிச்சு செஞ்சிருக்காரா, அது நல்ல பண்பாயிடும். அவர் ஒரு விஷயத்தை பிடிக்காம தள்ளி விட்டுருக்காரா, அது தீய பண்பாயிடும். நம்மால் அப்படி பண்ண முடியாது. எனக்கு பிடிச்சதை பண்றேன், அதுவே இனிமே உலகத்தில் நல்லதாக இருக்கட்டும் சொல்ல முடியாது. சொல்லு, எனக்கு என்னது பிடிக்காது, நான் செய்யல, அதனால லோகத்துல ஒத்துருமே செய்ய மாட்டா, வெறுக்கத்தக்கதாக இருக்கட்டும், இது நாட் பாசிபிள். ஆனா பகவத் விஷயத்துல இது பாசிபிள். என்ன, எம்பெருமான் தான் அனைவரையும் அடக்கி ஆளக்கூடியவர், அனைவருக்குள்ளும் வியாபித்திருப்பவர். கணவன்களுக்குள்ளேயும் அவர் தான் வியாபிச்சிருக்கார், மனைவிகளுக்குள்ளும் அவர் தான் வியாபிச்சிருக்கார், யமுனையின் அலை கரங்களுக்குள்ளும் வியாபித்திருக்கிறார், அவள் வந்து பரப்பின நுண் மணலுக்குள்ளும் வியாபித்திருக்கிறார். அனைத்துக்குள்ளும் பகவான் இருந்து மற்ற அனைத்தையும் தனக்கு உடலாகவே கொண்டிருக்கிறபடியால் நாம நினைச்சிருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையும் அவன் பேர்ல நம்ம அப்ளை பண்ணி பார்த்துடவே முடியாது. இதோ ஒரு கணவர், இதோ ஒரு கணவர், இந்த கணவனுக்கு இவள் மனைவி, இந்த கணவனுக்கு இவள் மனைவி. ஆனா இது யாராலையுமே யார் உடம்புக்குள்ளேயும் புகுந்து வியாபிக்க முடியாது. அவன் தனியாள் தான், அவ தனியாள் தான், இவர் தனியாள் தான், இவ தனியாள் தான். அப்ப நால்வரும் தனித்தனியா இருக்கிறதுனாலே
அவரவர்களுக்கு எந்தெந்த உறவுன்னு பார்த்து நடந்துக்கிறதுக்கு முடியறது. இதே இந்த 4 பேருக்குள்ளும் ஒருத்தரே புகுந்திருக்கிறார்னு வச்சுப்போம், 4 பேரையும் ஒத்தரே வியாபிச்சிருக்கிறார்னு விட்டால் அப்ப 4 அவருக்கு உடல் தானே, 4 பேர் அவருக்கு சரீரம் தானே. அப்ப எதெல்லாம் என்னுடைய சரீரமோ அது பிறன்மனை ஆகாது. இது என்னோட உடம்பு, இந்த உடம்புல இது ஒரு கை இருக்கு, இந்த கைக்குள்ள ஆத்மாவாகிற நான் இருக்கேன். இந்த கை இருக்கு, இந்த கைக்குள்ள ஆத்மாவாகிற நான் இருக்கேன். இதோ கால் முட்டி இருக்கு, இந்த முட்டிக்குள்ள ஆத்மாவாகிற நான் இருக்கேன். ஞானத்தின் வழியாக எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறேன். இப்ப இந்த முட்டி இன்னொருத்தருடைய முட்டின்னு சொல்லலையோ இல்லையோ. சுவாமி இந்த கை என்னது, இந்த முட்டியும் என்னது, ஆடு சதையும் என்னது, பாதமும் என்னது, கையும் என்னது, கழுத்தும் என்னது, முகமும் என்னது. ஏன்? ஒரே ஆத்மா இந்த மொத்த உடலுக்குள்ளும் வியாபித்திருக்கிறார். அப்ப ஓர் ஆத்மாவனுடைய உடலாக நான் இருக்கும் வரைக்கும் எந்த குற்றமும் இல்லை. பிறன் மனைவி கண்ணனோட ராசக்கிரீடை பண்ணினாலே என்று சொல்லுகிறோம். பிறர்னு எப்பாகும்? கண்ணன் அந்த உடலுக்குள்ள வியாபிக்காமல் இருந்திருந்தால் அவர் பிறராவார். ஆத்மா இந்த உடம்புக்குள்ள வியாபிக்கிற வரைக்கும் இதன் ஓரொரு அங்கமும் ஆத்மாவுடையதுதான். அதே போல பகவான் எல்லா சரீரத்துக்குள்ளேயும் வியாபிச்சிருக்கார். அப்ப அனைத்துமே அவரது தானே. இதுல இன்னொருத்தருதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது இல்லையோ. அதுக்கு எங்க சுவாமி எடுத்துக்காட்டுன்னா, இந்த ஆத்மா இந்த உடலுக்குள்ள வியாபிக்கிறது தான் எடுத்துக்காட்டு. இந்த உடல்ல இருக்கிற ஓரொரு அங்கம், கை, காலு, மூக்கு, நாக்கு, கண்ணு, நெத்தி, அத்தனை என்னது தானே. நெத்திங்கிறது வேற, முட்டிங்கிறது வேற. ஒருவேளை முட்டி என்னது, நெத்தி இன்னொருத்தருது. அந்த நெத்தியை நான் எப்படி உபயோகப்படுத்தினேன் கேட்க முடியாது இல்லையோ. அதே போல எத்தனை மக்கள் இருந்தாலும், ஆணோ பெண்ணோ சிறியவனோ பெரியவனோ, அனைத்துக்குள்ளும் ஒரே பகவான் நீக்கமர நிறைந்திருக்கிறபடியால் இவர்கள் அத்தனை பேரும் அவனுக்கு உடலாகி விட்டபடியால் அவர்களோட சேர்ந்து நாட்டியமாடினதில் ஒரு குறையும் இல்லை. அனைத்தும் அவனுடைய உடல்களே. இன்னொருத்தருடையதுன்னு வச்சிருந்தா தான் இந்த விசாரமே. அனைத்துக்குள்ள அவர் தானே வியாபிச்சிருக்கார். ஆகலா இது எப்படி தெரியுமா கண்ணன் நடத்தி காட்டுட்டார்? அந்தந்த கணவன் வீட்டுல இருந்தா பாருங்க, அந்தந்த மனைவி விட்டுட்டு கண்ணனோட இந்த இடத்துல நாட்டியமாட வந்துட்டாலும் இல்லையோ. ஆனா எல்லா கணவன்மார்களுக்கும் தங்கள் பக்கத்திலேயே மனைவி இருந்து வீட்டுல என்னென்ன பண்ணிட்டு இருப்பாளோ அதை பண்ணிட்டு இருக்காப்பலேயே திருப்தி ஏற்படுத்தும். அது எப்படி சுவாமி பாசிபிள்? இப்போ அங்க அவ வேற உடலோட இருந்தாளா, இல்ல இங்க ஒரு கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டாளா, இங்க ஒரு உடல் அங்க ஒரு உடல்? நான் ஒண்ணும் இல்லை. எல்லா உடலுக்குள்ளும் கண்ணன் இருக்கிறபடியால் அவன் ஆனந்தப்பட்டுட்டான்னா தன்னிடையே அந்த கணவன்களும் ஆனந்தப்பட்டுட போறா. இதுல நாம உலக கணவன்கள் அவர் வேறே இவர் வேறே இத போல எண்ணத்தை வச்சிருந்து பகவானிடத்தில் அப்ளை பண்ணி பார்க்கவே கூடாது. ஏன்னா அவர் அனைத்துமாக இருக்கிறார், அனைத்துக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறபடியால் இந்த கான்செப்டே வேற. இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா உண்மை அதுதான். இங்க நாம ஒத்தருக்கொத்தர் யார் உடலுக்குள்ளேயும் புகுந்துட முடியாது. ஆனா பகவான் அனைவருடலுக்குள்ளும் புகுந்திருக்கிறபடியால் அந்தந்த கணவன்மார்களுக்கு தங்கள் மனைவி பக்கத்திலே இருந்தா போலே நல்ல திருப்தி ஏற்பட்டு போச்சு. இது ஒரு காரணம், ஒரு பதில் சொல்லிட்டார். அடுத்து இப்ப நாம பார்த்த பதில், தர்ம வதிக்கிரமோ திருஷ்ட ஈஸ்வரானாஞ்ச சாகசம். மிக பெரியோர்கள் சார்ந்தோர்கள் அவர்கள் சாகசமாக சில செயலை செய்வார்கள். அந்த செயல் நம்முடைய விசாரத்துக்கு அப்பாற்பட்டது. ரொம்ப பெரியவர்கள் ஒரு காரியம் பண்றான்னு வச்சுங்க, அவ பண்ணிருக்காளே அப்ப நானும் அந்த மாதிரி பண்ணலாமா, அவ பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாதுங்கிறார். ஆனா இது இந்த நாள்ல சொன்னோம்னா சுலபத்துல ஒருத்தரும் ஒத்துக்கவே மாட்டான். அது எப்படி? எல்லாருக்கும் ரூல்ஸ் ஒன்னாத்தானே இருக்கணும், அவருக்கு மட்டும் தனியா எனக்கு மட்டும் இப்படியா அப்படின்னு கேட்டுக்கிறோம் இல்லையோ. அப்படின்னு கேட்கறது தப்புங்கிறத இப்ப எடுத்து சொல்றாரு பாருங்க. தேஜீய சாம்ன தோஷாய வன்கேகே சர்வபுஜோ யதா. கொதிக்கிற நெருப்பு தக 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 தகான்னு எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த நெருப்புல எடுத்து நல்ல பூ மலர தூக்கி போடுங்க, அப்படியே சாம்பலாக்கிடும். ஒரு அழுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டயரை தூக்கி போடுங்க, அப்படியே சாம்பலாக்கிடும். மலம் மூத்திரம் எது இருக்கோ தூக்கி போடுங்க, அப்படியே சாம்பலாக்கிடும். தானே ஒருத்தர் சொன்னார், அது எப்படி சுவாமி நடக்குமா இது? ஏன்னா நெருப்பது நல்ல விஷயத்தை போட்டா நல்ல நெருப்பு, தீய விஷயத்தை போட்டா தீய நெருப்பு. நல்லதை போடுங்க, நெருப்பு நன்னா அதெல்லாத்தையும் சாம்பலாக்கிடும். ஆனா தீயதை போட்டா நெருப்புக்கும் தீமை வந்துருமான்னா வரவே வராது. நெருப்புக்கு இருக்கிற சக்திக்கு எதை உட்கொண்டாலும் மொத்தத்தையும் இல்லாமாக்குற சக்தி அது கொண்டு. அதனால எல்லாம் நல்லது தீயது எல்லாமே அது கொண்டுதான். அதே போல நெருப்பு போல இருக்கக்கூடிய சான்றோர்கள் யாரெல்லாம் பற்றற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த செயலை செய்தாலும் அதனுடைய பலத்தை அவர்கள் விரும்பாதபடியால், பெரியோர்களால் அந்த செயல்களுடைய பலத்தை எதிர்பார்க்கிறது இல்லை, அப்படி விரும்பாதபடியால் அவர்களுக்கு அதனால் ஒரு குறையும் வராது. நெருப்புல எந்த அழுக்க போட்டாலும் நெருப்புக்கு குறை இல்லையோ இல்லையோ.
அதே போல சான்றோர்கள் எந்த செயலை செய்தாலும் அவர்களுக்கு குறை வராது. அதுக்குன்னுட்டு நானும் இதே மாதிரி ஏதாவது தப்பை பண்ணிவிட்டு தப்புன்னு பேர் வச்சிருந்து நான் அந்த தப்பை பண்ணிட்டு நானும் சான்றோன் தான், அதனால எங்கிட்ட இருக்கிறதையும் கேட்காதே என்று நாம சொல்ல முடியாது. லோகத்துக்கு யார் சான்றோன் யார் சான்றோன் இல்லை, பெரியவன் ஆறு இல்லைங்கிறது நன்னாவே தெரியும். அதுக்கு மேல அதுக்கு உதாரணம் சொல்றார். வினஷ்யத்யாச்சரன் மௌத்யாத் யதாருத்ரோப்திஜம் விஷம் ஈஸ்வராணாம் வச்ச சத்தியம் ததைவ ஆச்சரித்தம் குவச்சித்து. மற்றொன்று ஹாலஹால விஷம் புறப்பட்டது, பார்க்கடல் கடையப்பட்ட போது கருநீலத்தில் இருக்கக்கூடிய விஷம், அந்த விஷத்தை நீலகண்டனார் பரமசிவனார் இடத்துல கொடுத்தார். சிவன் அப்படியே எடுத்து அந்த விஷத்தை முழுக்க குடிச்சிட்டார். வாஸ்தவம் விஷத்தை குடித்தார். அதே போல நானும் விஷம் குடிக்கலாமா? குடிக்க முடியாது இல்லையோ. அப்ப பெரியோர்கள் ஒரு காரியத்தை பண்ணால் அப்படியே நாம பார்த்து அதை காப்பி அடி சொல்றதுக்கு முடியாது. அப்ப அதே பரமசிவனார் நாட்டியம் ஆடுகிறார், தாண்டவம் ஆடுகிறார், பார்வதி தேவியோடு ஆடினார், இங்கு சென்றார் அங்கு சென்றார். அவர் இப்படி பண்ணாரா? காமதேவனாலே அவரே மயக்க வைக்கப்பட்டாரே, அப்புறம் காமதேவன் அவர் எரித்தாரே, காமதேவனுக்கு மயங்கின வரியால் பரமசிவனாருக்கு குற்றம் அல்லவா? இப்படி நம்ம டிபேட் பண்றதுக்கு ஆரம்பிச்சோம்னா சான்றோர்கள் குற்றங்களை பார்க்க முடியாது. ஏனால் இது குற்றம்னு சொன்னா அப்ப விஷத்தை குடித்தாரே, அது அவரால் முடிஞ்சதே, என்னால முடியாது இல்லையோ. அதனால பெரியோர்கள் பல விஷயங்களை உபதேசிப்பார். அவர்கள் உபதேசப்படிதான் நாம நடந்துக்கணும். ஆனா அவர்களுடைய செயல்பாட்டின்படி நாம நடந்துக்க கூடாதுன்னு என்ன, அந்த உபதேசத்துக்கு தக்கா போல எந்தெந்த செயல்கள் உள்ளனவோ அதை மட்டும் நாம பின்பற்ற வேண்டும். இப்ப கண்ணன் கீதையில உபதேசம் பண்ணியிருக்கார், சத்தியம் வத, சத்தியமே பேசு, டம்பத்தோடு இருக்காதே, அமானித்தம் அதம்பித்தம் அஹிம்சா சாந்தி ரார்ஜவம் சொல்லிட்டார். அதன்படி நாம் இருந்தோம். ஆனா கண்ணனுடைய வாழ்க்கை வரலாற்றில் இந்த உபதேசத்தின்படி எந்தெந்த செயல்பாடுகள் இருக்குமோ அதை மட்டும் நாம் எடுத்துக்கணும். கண்ணன் சத்தியம் வதான்னு சொல்லிட்டு தாம் போய் சொல்லியிருக்காருன்னா உபதேசத்துக்கு எதிராக அந்த செயல் போய் சொல்லியோ அதை நாம எடுத்துக்கிறதுக்கு கூடாது. இதைத்தான் உபநிஷத்து சொல்றது, யான் அனவத்யானி கர்மாணி தானி சேவித்தவ்யானி நோயிதராணி ஏகேச்சாஸ்மச்ரேயாகும் ஷோ பிராமணாக. இதுதான் அடுத்த பதில் தெரிவித்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில், கர்மமே கண்ணனை தீண்டாது. கர்மம் தீண்டுகிற நமக்குத்தான் பிறன்மனை நம்மனை. கர்மத்தால தீண்டப்படாத பகவானுக்கு ஏது பிறன்மனையும் தன்மனையும். அப்ப 3-4 கருத்துக்கள் சொல்லிட்டார். பெரியோர்கள் செய்வதிலே விசாரம் பண்ணக்கூடாது, கர்மம் தீண்டாததுனாலே அதன் பலங்கள் அவனை ஒண்ணுமே பண்ணாது, அனைவருக்கும் அந்தரியாமியாய் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறபடியாலே இந்த குற்றம் அவனுக்கு வாராது என்று சமாதானம் சொல்றார். மேலும் பார்ப்போம்.